இல்லை அக்கங்கிட்ட கூவ மாப்பிள்ளையில் நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன் ஐயா. இன்றைக்கி கேரளாவில் ஸ்ட்ரைக்கு ஐயா, பந்து அறிவிச்சிருக்காங்க ஐயா. ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு பஸ்ஸு ஓடலை, ஒரு லாரி ஓடலை, ஆட்டோ ஓடலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா. என்ன பண்ணனே தெரியலை. சாப்பாடு கடை கிடையாது. முதல்ல சாப்பிடலை, காலையிலேருந்து சாப்பிடல. நான் ஏற்கனவே நேற்று நைட்டும் சாப்பிடல நண்பர்களே. நேற்று நைட்டும் சாப்பிடல, இன்றைக்கி காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. இன்னும் மதியானம் சோறு கிடையாது, நைட்டு கிடையாது. என்ன சேப்பறன்னு தெரில. ரொம்ப பசிக்குது சாமி. என்ன பண்ணே தெரிலையா. ஒரு கடை கிடையாது நண்பர்களே. ரொம்ப வேதனைக்கு மேலே வேதனையாக இருக்குமா. காமிக்க பாருங்க கடையை. இந்த பைக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. வேறு ஒன்றுமே ஓடலையா. பாருங்க ரோடு கடையெல்லாம் அடைச்சி கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரே ஒரு காய்கறி கடை மட்டும் திறந்து வச்சிருக்காரு. ஒரு சேட்டைங்கிறேன். கடையெல்லாம் அடைச்சி கிடக்கு. பாருங்க நண்பர்களே, ரோடே அனாதையாக கிடக்கு கேரளாவில். கடையெல்லாம் அடைச்சி கிடக்கு தெரியுதா. வயிறு வேறு பசி ஆகிட்டு சங்கடமாக இருக்குது. என்ன பண்ணனே தெரியலை. ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன வாழ்க்கைங்க. நம்ம ஊருக்கு போயிருக்கலாமோ. நேற்று பஸ்ஸு ஒன்றும் ஓடலைங்க ரோட்டில். பாருங்கள், ஒரு ஆட்டோ கிட்ட தான் ஓடுது, ஒன்றுமே ஓடலை. ரைட் நண்பர்களே, வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோத்துக்கு என்ன செய்ய போகிறது தெரியல இன்றைக்கி. எனக்கு சோறு பொங்கும் தெரியாது, அடுப்பு சிலிண்டரும் கிடையாது வீட்டில். சங்கடமாக இருக்குது. ரைட் நண்பர்களே, ரொம்ப நன்றி, சந்தோஷம்.